குழித்துறை நகராட்சி விஎல்சி விளையாட்டு மைதானம் அருகே குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் தெரு நாய்கள் கருத்தடை மையம் அமைக்க எதிர்ப்பு எழுந்துள்ளது. இதுகுறித்து அப்பகுதி மக்களிடம் நமது செய்தியாளர் அருள்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். நாளுக்கு நாள் தெருநாய் தொல்லை என்பது அதிகரித்து வருகிறது. இந்த தெருநாய்க்கள் காரணமாக பல்வேறு விபத்துகள் ஏற்படுகிறது. சிறுவர்கள் முதல் சிறுமிகள் வரை சாலையில் நடந்து போகும்போது இந்த வெறிநாய் கடித்து பலர் பாதிக்கப்படுகிறார்கள். சிறியவர்கள் முதல் முதியோர்கள் வரை இந்த வெறிநாய் தொல்லை கடிக்கு பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள். அதுபோல தெருநாய் தொல்லைக்கும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில்தான் கன்னியாகுமரி மாவட்டம் குளித்துறை விஎல்சி மைதானம் அருகே கால்நடை மருத்துவமனையின் பின்பகுதியில் காலியாக இருக்கும் கட்டிடத்தில் அந்த தெருநாய்களை பிடித்து வந்து கருத்தடை செய்யும் அந்த முயற்சியானது நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு தற்போது பலத்த எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. அந்த பகுதியை சார்ந்த ஒரு நபர் நம்மோடு இணைகிறார். வணக்கம் சார். இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க முக்கிய காரணம் என்ன சார்? வணக்கம். இந்த தெருநாய் கருத்தடை மையம் இந்த பகுதியில் வந்ததுன்னா பொதுமக்களுக்கு ரொம்ப இடையூறாக இருக்கும். இந்த பகுதி கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் அண்ணா விளையாட்டு அரங்கத்துக்கு அடுத்தபடியாக மாவட்டத்தில் இளைஞர்களின் விளையாட்டை ஊக்குவிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே மைதானம் குளித்துறை விஎல்சி மைதானம். இந்த இடம் குளித்துறை நகராட்சி சார்பில் ஆண்டுதோறும் ஆடி அமாவாசை தினத்தை முன்னிட்டு பாகுபலி பொருட்காட்சி நடைபெறும். பொருட்காட்சி நடத்துவதற்கு இந்த இடம் போதுமானதாக இல்லை. குறைந்த இடத்தில் அதிகமான மக்கள் கூடக்கூடிய இடமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த பகுதி வாரத்துக்கு இருமுறை கால்நடை வியாபார சந்தையாக பயன்படுகிறது. இந்த பகுதியில் கால்நடை மருத்துவமனை இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த பகுதியில் தொழிலாளர்கள் நிறைய பேர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதாவது சலவை தொழிலாளிகள் அவர்களுடைய துணியை துவைத்து காய வைப்பதும் இந்த பகுதியில் தான். இப்படி பொதுமக்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய இந்த மைதானத்தில் தற்போது கருத்தடை மையமானது இங்கு கொண்டு வந்தால் இடவசதி குறைவாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த பகுதியை பயன்படுத்தக்கூடிய பொதுமக்களுக்கும் அன்றாட வாழ்வில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக நகராட்சி நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம், மாநில முதலமைச்சர் அவர்களும் இந்த பகுதி மக்களுடைய நலனை கருத்து கொண்டு வேறு ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடத்தில் அந்த கருத்தடை மையம் கொண்டு வந்தால் நன்றாக இருக்கும் என்பது பொதுமக்களாகிய எங்களுடைய கருத்து. இந்த நாய் கருத்தடை மையமானது இந்த பகுதியில் வந்தால் குடியிருப்பு பகுதி மட்டுமல்லாமல் இங்கு இளைஞர்கள் அதிகமாக விளையாடும் ஒரு மையமாகவும் இருப்பதால் இந்த நாய் கருத்தடை மையத்தை புறநகர் பகுதிக்கு மாற்றப்பட வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களின் கருத்தாக உள்ளது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நிதினுடன் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து அருள்குமார்.